இன்றைக்கி வந்து நம்ம டால்கோனா காஃபி அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் 5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலான அளவில் சுகர் 5 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நல்ல சூடான தண்ணீர் 5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே சரிசம அளவாக எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இது எவ்வளோ நேரத்தில் பிளெண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த டைமர் வச்சு நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த டால்கோனா காஃபி வந்து நம்ம வந்து சில்லுன்னு குடிக்க போகிறோம் இன்றைக்கி. ஆனால் இதே வந்து கேப்பச்சினா அப்படின்ற காஃபி வந்து நல்ல ஹாட்டாக இருக்கும். அது அப்படியே ஃபில்டர் காஃபி நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அந்த டேஸ்ட்டில் அந்த சுவையில் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த ரெசிபி கூட நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள், பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா நம்ம பிளெண்ட் பண்ண நல்ல க்ரீமியான பதத்துக்கு நமக்கு கிடைக்குது. ஆனால் இதை வந்து நம்ம ஹேண்ட் பிளெண்டரில் ட்ரை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹேண்ட் பிளெண்டரில் ட்ரை பண்ணுறதுக்கு நமக்கு அதிகமான டைம் எடுக்கும். அதனால் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். இது வந்து எலக்ட்ரிக் பீட்டர் அப்படின்றதுனால தான் இதுக்கே நமக்கு டைம் வந்து இது பாருங்க கரெக்டாக 5 நிமிஷம் 15 செகண்ட் ஆகிருக்குது. இவ்வளோ நேரம் ஆகிருக்குது நமக்கு. ஆனால் அதோட க்ரீம் பாருங்கள், நல்ல சூப்பரான நல்ல ஒரு க்ரீமி பதம் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு கூல் காஃபி குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா இதை மாதிரி நம்ம எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இதை ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறேன். ஆனால் கேப்பச்சினா வந்து நார்மல் வாட்டரில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம ஹாட் வாட்டரில் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ ஒரு சர்விங் கிளாஸ் எடுத்துக்கலாம். அதில் நான் 2 ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கிறேன். பால் வந்து சில்லுன்னு எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான். அது மேலே இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த டால்கோனா க்ரீமையும் நம்ம இந்த காஃபிக்கு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சுவையான சூப்பரான ஒரு டால்கோனா காஃபி சில்லுன்னு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.